தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டிடா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டிடா, புரிய வழிக்கு எதில் விழுந்தது மாமி, என் கண்ணை கட்டி காட்டுல விட்டு சாமி சாமி, கராயத்தை ஊத்து கராயத்தை ஊத்து தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டிடா. ஹலோ ஹலோ, நான் தான் நிரோத்குமார் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா சார்? போன வாரமே போன் பண்ணேன். ஆமா ஆமா, உங்களுக்கு லைன் கிடைக்கல, ரொம்ப பிஸியா இருந்தங்க சார். ஆமா ஆமா, நேத்து நைட்டு கூட ட்ரை பண்ணேன். நேத்து நைட்டு ட்ரை பண்ணி நான் ஒரு இடத்துல நீரோட்டம் பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியா? ஆமா ஆமா சார். வரணும், நீங்க நேர்ல வரணும். நீங்க நேர்ல வரலான்னு பார்த்தேன். இப்ப கொஞ்சம் வேலை, கொஞ்சம் அந்த சின்ன குன்ற குடியில நீரோட்டம் பார்க்கணும்னாங்க. அப்படியா? ஆமா ஆமா. நாளைக்கு காலையில வரலாமா? காலையில வரேன். நீங்க எங்கன போட்டா தண்ணி வரும்னு கேட்க சொன்னாங்க. ஆமா. நான் பார்த்து சொல்ற இடத்துல போட்டீங்கன்னா தண்ணி வந்துடும் அப்படின்ட்டு பார்த்து போட்டு அது வீணா போச்சு. ஐயோ, அந்த மாதிரிலாம் கிடையாது. வெறும் புகை தான் வருது. போட்டா நம்ம போட்டோம்னா குப்பு குப்புன்னு நம்ம இருக்கு தண்ணி இருக்கிற மாதிரி தான் சொல்லுவோம். இன்னொரு பக்கம் போட்டா உப்பு தண்ணியா வருது. அப்படிங்களா? அப்படியே பேசிட்டே இருங்க. ஒரு இடத்துல குப்புன்னு தூக்குதுங்க, என்னன்னு தெரியல. தூக்குதியா? அப்படியா? சின்ன குற்ற குடியில இந்த இடத்துல போட்டோம்னா தண்ணி புழு புழுன்னு வரும் போல இருக்கா. எப்படி வருது சார்? இங்க வாரு, தேங்காய் தூக்கிருச்சு பாரு. இங்க வாரு, மல்ல இங்க வாரு, தேங்காய் தூக்குது பாரு. என்ன சார் அந்த இடத்துல வருது? பாத்தியா தண்ணி? இங்க வாரு, அடியில அடியில இங்க பாரு. எங்க என்ன சார் தூக்கவே இல்லையா? இல்லையே. எப்படி சார் தண்ணி இந்த இடத்துல போட்டோம்னா குப்பு குப்புன்னு வரும் போல இருக்கா. இங்க வாரு, தண்ணி ஊத்துற சவுண்டே கேக்குது பாரு. வாங்க வாங்க வாங்க. நீங்க யாருங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்க? ஏமா ஏமா வாங்க. நல்லா இருக்கீங்க. நல்லா பட்டை கிட்டை போட்டு வந்துட்டு ஆள் நல்லா சூப்பரா வந்திருக்கீங்களே. வாங்க வாங்க. பட்டை கிட்டை போட்டு சூப்பரா வந்திருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல, பால் எல்லாம் சூப்பரா வந்திருக்கீங்களே. நீங்க யாரு? எங்க வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? என்ன வேலைக்கு வந்தீங்க? என்னத்த கையில புடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? என்னது இது? ஒன்னத கையில புடிச்சிட்டு வரலமா? என்னத கையில பிடிக்க முடியாதுங்க. கையில வச்சிருக்கிறது என்னதுன்னு கேட்டேன். தேங்காய் நீரோட்டம் பாத்துக்கிட்டு. ஓ, நீரோட்டம் பாக்குறீங்களா? ஏங்க ஏங்க எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்னமா? இந்த ஒரு 4 இடம் இருக்கு. அந்த இடத்துல நீரோட்டம் நல்லா வருதா நீங்க பார்த்து சொல்லணும். எங்க சொல்லு. இந்த இடம் சனிமலையில இருந்தா ஆரம்பிக்கணும். ஓ, அப்படி இருக்கோ? உங்களுக்கு போடணுமா? இல்லப்பா, நீங்க வந்து தண்ணி எந்த இடத்துல நீரோட்டம் அதிகமா இருக்கா பார்த்து சொல்லுங்க சார். சரியா பாக்கணும். ஏற்கனவே வந்து காசை வாங்கிட்டு போயிட்டேன். 20 அடியிலையா? 20 அடியிலையா? என்ன சார் யாருமே சொல்லல. ஆனா அங்க 5 அடியா? என்ன இப்படி சொல்றீங்க? ஏற்கனவே பார்த்தாலும் இதெல்லாம் சொல்லவே இல்லையே. அவருக்கு தெரியும். 33 அடி அடிக்கணும். அது இழுவரி கேசோ. சரி, இங்க ஐயோ சார் சரியா பாத்துருங்க. என்னாச்சு? இன்னொரு தரம் பாருங்க. 500,000 காசு சேர்த்து வாங்கி ஒழுங்கா சொல்லியா? இரியா என்ன சரியா? என்ன எல்லாருக்கும் தேங்காய் தூக்குச்சியா? தண்ணி இருக்குதுயா? இங்க பாருங்க. அது முதல்ல துண்டை போட்டு முடியா? துண்டை போட்டு முடியாது. சும்மாரியா முதல்ல. என்னாச்சு? ஓ, இடம் சரியில்லை. ஏமா அங்க சுத்தமா தண்ணி இல்லம்மா. வெறும் இதுமா. நீ இதுல போட்டு அடிச்சா இல்ல தண்ணியா வரப்போகுது. இதுல ஒண்ணுமே வராதுமா. 2 தரம் ஒரு தரம் பாதி பாரியா? ஒரு தாட்டி பாக்க ஏதோ நீ விருப்பப்படுறேன்னு பாக்குறேன். பாக்க வேணாம் போயா. தேங்காய் சாஞ்சிச்சியா? ஐயோ தண்ணி இல்லையா? போய் நீ வெறுத்தடி. அங்கிட்ட எங்க அண்ணன் ராமன் உட்கார்ந்து அவருக்கு பாருங்க. அவருக்கா? இங்கிட்ட பாண்டியன் உட்கார்ந்து. இரு மைச்சட்டுக்காருக்கு பாப்பா. அது எத்தனை அடி வருதுன்னு பாருங்க. என்ன உருண்டு ஓடுதியா மைச்சட்டுக்காருக்கு? அப்படின்னா தண்ணி நிறைய இருக்குன்னு அர்த்தமா? ஐயோ பாவம், ஸ்டாக் வச்சிருக்காரோ? எல்லாருக்கும் பாத்தீங்க கோயிலாக்கு பாருன்னு சொல்லிக்கிட்டு என் பெங்காலி எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப பாரு கோயிலாக்கு பாப்போம் எப்படி இருக்குன்னு. இல்லப்பா, கோயிலாக்கு முன்னாடி ராஜாவுக்கு பாப்போம் அது எத்தனை அடிதான் வருதுன்னு. ஏமா போடுறதே நான் தான். அப்ப போடுறவன் நல்லா இருக்கும் போது தண்ணி இருக்கிற இடம் பார்த்தானமா போடணும். நானும் தண்ணி இருக்க இடமா பார்த்து தானே போட முடியும். இல்லம்மா, இது பொம்பளை தொட்டா தூக்காதுமா. வேற பொம்பளை பார்த்தா தான் அது தூக்கும். ஓ, நீங்க அவர் இல்லம்மா. அவரு செவர்ல இல்ல, நீரோட்டம் பாக்குறது ஆம்பளை அம்மா பாக்குறது. இத வச்சுதான் நெளிவே ஓட்டுனா. எப்படி பார்த்தாத்த வருவாங்க. ஒரு சில ஆள் இருங்க, ஒரு சில ஆள் வருவாங்க. வந்துட்டு இருந்தோர் இப்படி எட்டி பார்க்க அவ்வளவுதானே அப்படின்னு போயிடுவாங்க. எட்டி பாப்பாங்க போயிடுவாங்க. அப்படின்ட்டு போயிடுவாங்க. நீ அதை மட்டும் நினைக்காதம்மா.
பார்த்தோன்னே சொல்லிடுவேன். என்னன்னு இதுல எத்தனை அடியில ஏங்க தண்ணி ஏங்க வரும்? எனக்கு எத்தனை அடியில தண்ணி வரும்னு பார்த்து சொல்லுங்களேன். ஏமா அடியில தண்ணி வர்றத பத்தி பிரச்சனை இல்ல. போர் எப்படி வெயிட்டா போடவா இல்ல நார்மலா போடவா? போரோட பவரை பொறுத்து இருக்குங்க. போரோட பவரை பொறுத்து ஆமாங்க. இருக்கு. நம்ம போர்லாம் 5 பைப்பை இறக்கணும்னு பார்க்கத்தானே போறேன். பார்க்கத்தானே போறேன். இந்த காளியோட போர் போடுறத நீங்க வந்து தண்ணி எந்த இடத்துல நீரோட்டம் அதிகமா இருக்கோ அதை பார்த்து சொல்லுங்க. நீரோட்டம் பயங்கரமா இருக்கும் போல இருக்கே. சுரேஷ் மச்சான் என்ன இங்க பாரு, இங்க தள்ளு, இங்க தள்ளு. தேங்காய் சாயுது, ஆலையிலாட்டி தேங்காய் சாயுது, என்னன்னு தெரியலையா அந்த ஆளுக்கு பவர். ஏமா சொல்லுங்க. இப்போ உங்க இடத்துல தண்ணி நிறைய இருக்கும் போல இருக்கு. இருக்குங்க. ஏமா இப்போ குன்றக்குடியிலேருந்து சின்ன குன்றக்குடியிலேருந்து ஃபோன் போட்டாங்க. நல்ல இடமா பார்த்து சொல்லுங்கன்னு இளைஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. தலைக்கு 1000 வசூல் பண்ணி தரேன். சரி நாங்க காசு தரோம், நீங்க போடுங்க அப்படின்னாங்க. எங்க போடுறது? போடுதாம்மா, போர் போடணும். அவங்க காசு கொடுத்து நான் போடுறேம்மா. என்னமோ அவங்க தலையில தப்படி வேற போர் போடுறான்டா. இவன் வேற ரொம்ப சங்கடப்படுகிறான். உங்க சார்புல அண்ணன் போடுறான்டா. பாத்தியா அவங்க எவ்வளவு விருப்பப்படுறா பாத்தியா இல்லையாமா போர் போடுறதுக்கு? ஆமாமா, நீங்க போர் போடுங்க. நீங்க எப்படி போடுறீங்கன்னு நான் பாக்குறேன். ஏமா போடுறதுக்கு முன்னாடி நல்லா இடம் சுத்தமா இருக்கணும். எங்க போடணும்? அங்கன போட்டா தண்ணி இல்ல, இதுல இங்கன போட்டா நல்லா இருக்கு. ஏங்க அவ்வளவு தூரம் எல்லாம் யோசிக்க வேண்டிய வேலை இல்ல. சுத்தத்துக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. நீங்க வந்து இடம் சுத்தமா இருக்கணுமா? திடீர்னு வண்டி வருவான், வண்டி கொண்டு வந்து அங்கதான் சமைப்பான். இடம் சுத்தமா இருந்துச்சுன்னா அதுலயே போட்டு கூட சாப்பிடுவான். இல்லம்மா இடம் சுத்தமா இருந்தா சொல்றேன். நீ ஏமா சங்கடப்படுற? இடம் சுத்தமா இருக்கா இல்லையா? இங்க பாரு, தலைக்கு 1000 வசூல் பண்ணுங்கயா. சீக்கிரம் போடுறதுக்கு ரெடி பண்றிய. போர் போடுறதுக்கியா நீங்க ரெடி பண்ணி போடுறேன். தண்ணி இருக்கா என்ன தண்ணி எங்க இடத்துல போர் போட போறீங்க? இப்ப ஏமா தண்ணி இருக்க இடத்துல போர் போடுங்க. தண்ணி எங்க இருக்கு சொல்லுங்க. இருக்க இடத்துல டக்குனு போர் போடுங்க. வளவளன்னு பேசிட்டே இருந்தா எனக்கு பிடிக்காது. இங்க பாருமா, தூக்குது பாத்தியா இல்லையாம்மா? வளவள பேசினா தான் எனக்கு தான் பிடிக்காது. நானும் ஒரே அடியில தண்ணி வர வச்சிருவேன். ரொம்ப பேசாத முதல்ல. ஒரே அடியில தண்ணி வந்தாலும் நல்லாவா இருக்கும்? நல்லா இருக்காது. ஒரு அடியிலம்மா இடம் அப்படி இடமா? என்ன சொல்றீங்க? அப்படி இடம் கையை விட்டு நோண்டுனாலே தண்ணி வந்துட்டு போல இருக்கா. அந்த மாதிரி இடம். அடையோ இடம்டா பாய் போல. நீங்க ஆமா ஊத்து ஏரியாயா. 24 பேர் ஊத்து ஊறிக்கிட்டு வேணுமா? இது டீ காபி சாய். சுடுதண்ணி வேணுமா? இங்க தண்ணி பிடிச்சிட்டு போ. எங்க இருக்கு சுடுதண்ணி? ஒரு சுரண்டாவே தண்ணி வந்துருமியா? தண்ணி எங்க இருக்கு? என்ன சொல்ற? இடத்தை சொல்றமா? நீ ஏமா சங்கடப்படுற? தண்ணி இருக்கு. இந்த இடத்துல தண்ணி இருக்கா? ஆமா இருக்கு. உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? இங்க தண்ணி இருக்கு. ரொம்ப பேசாத. நீ ரொம்ப நேரமா நெஞ்சிலே கைய வச்சு தள்ளிக்கிட்டு இருக்க. மத்த இடம்லாம் சும்மா தானே இருக்கு. என்ன ஏங்குற ஊங்குற ஊங்குற அதுங்குற சட்டி வர போல இடிச்சு போயிடாத. மலைக்குள்ள எதுக்குல வண்டியில வந்த தெரியா இல்ல? கொண்டையில இருக்கிற ஊசி நழுவிக்கிட்டு வருதுடா. சைஸா உன் கொண்டையில ஒரு குத்தவா? ஆனா கொண்டையில ஊசியை குத்துனே, வேற எந்த இதுலயும் குத்துல. நீ பேசாம இருக்கியா முதல்ல? என்னாச்சு தங்கச்சி? அண்ணன் நான் சொல்ல தங்கச்சி, நீ சின்ன பிள்ளையா இருக்கப்ப உனக்கு விரல் சாப்பிடுற பழக்கம் இருந்துச்சுடா. அப்பா என்ன பண்ணினாரு? 10 விரலையும் வேப்பண்ணே தடவிட்டு விட்டுறாரா. நீ சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லாம இருந்தப்ப அண்ணே ஏன் விரல கொடுத்துதான்டா சப்ப வச்சு. என்ன விரல கொடுத்து சப்ப வச்ச? என்ன நீ பேசுறது ஒண்ணும் சரியில்லையே. நீ பேசுறது சரியில்லையேம்மா. யார பார்த்து அண்ணேங்கிற? கூட பிறந்த குடம் நந்து தொங்க போன மாதிரி. நீ நான் ஒரு தாய் பிள்ளையா? ரொம்ப பேசாதம்மா. நீங்க ரொம்ப பேசாதீங்க. அதிகமா பேசுற பொம்பளை கண்டால அதிகமா பேசுற ஆம்பளை கண்டா எனக்கு பிடிக்காது. நீங்க வாட்டுக்கு வந்தீங்க, நீரோட்ட பாக்குற, அதுல பாக்குற, இதுல பாக்குற, நீங்க வாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்க. ஒரு பொம்பளை பிள்ளை எதுக்கு வந்து, என்ன வேலைக்கு வந்து, என்ன பேச வந்து எதுவுமே நீங்க வாட்டுக்கு கேட்காம உங்க சொல்றதுக்கு பேசிட்டே இருக்கீங்களே. நீங்க யார் முதல்ல எந்த இடத்துல நீரோட்ட பாக்குறேன்னு பிள்ளை ஊட்டி கடத்த வந்தவனாடா நீ? யாரு? பிள்ளை ஊட்டி கடத்த வந்தவனா? பிள்ளை ஊட்டி இப்ப ஆம்பளை எல்லாம் கடத்துறது இல்லம்மா. பிள்ளை ஊட்டிய பொம்பளை தான் இப்ப கடத்திக்கிட்டு கிடக்குறாளுங்க. எந்த ஆம்பளை கடத்துற சொல்லுவாப்பா? எந்த ஆம்பளை பொம்பளை கடத்துறானு? ஆமா கடத்திட்டு தான் இருக்காங்க. பொம்பளை ஆம்பளை கடத்திட்டு போறது எங்காலையும் நம்பி ஏமாந்துடுறாங்க. நாட்டு நடப்பு தெரியுமா தெரியாதா? நாட்டு நடப்பு உனக்கு தெரியுமா தெரியாதாமா? தெரியாதா? என்ன நடப்பு ஏதாவது சொல்லு. ஆம்பளை மேல ஏதாவது ஒரு குத்தம் சொல்லுமா? ஆம்பளை மேல என்ன குத்தம் சொல்றாங்க பாரு. வந்தது என் தாய்க்குள்ள எவ்வளவு அமைதியா உட்கார்ந்துருக்கு. இருந்து என்ன உன் தாய்க்குள்ள பாருல.
உன் தாய் குலத்தை பாரு எல்லாம் மல்லாக்க பழந்து விட்டு பாரு கிடக்குற. ஏன் இங்க பாரு, ஏன் இளைஞர் கூட்டம் எல்லாரையும் எழுப்பி விட்டு சந்தோஷப்படுத்துற. இருமா வர நீ வந்து நின்னோன்னு எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்துறது சந்தோஷப்படுத்துறது. கோகிலா நீங்க வாழ்க வளமுடன் 1000 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்தாங்களே யாரு? எங்களை மாதிரி இளைஞர்கள் இருந்தேன். நான் வந்தோன்னே எனக்கு அன்பளிப்பு கொடுத்தாங்க எல்லாம் குன்றக்குடி மிலிட்ரி மாமாவில இருந்து அப்பச்சி எல்லாரும் எல்லாம் ஆம்பளை தான். ஏதாவது ஒரு பொம்பளை ஆளுங்க எந்திரிச்சு சரி பாவம் பிள்ளை நம்ம பிள்ளையால நம்ம ஏரியாவுக்கு அடிக்கடி வர்றாங்களே சொல்லி ஆனா காசு வேணாமியா ஒரு காதுல கிடக்குறது ஒரு காலில் கிடக்குறது. என்ன செருப்புங்கிறியா? காலில் பழைய செருப்பு தான் கிடக்கு. அது இருந்தாலும் பரவாயில்ல கொண்டு போய் ஐஸ் வாங்கிட்டீங்களாம். என்னது அவங்க எல்லாம் தன்னடக்கமான ஒரு பெண்ணினம் வந்து அனாவசியமான செலவுகள் செய்ய மாட்டாங்க. அப்ப நாங்க கொடுக்கலாம். இப்ப 1000 ரூபாய் கொடுத்தா அனாவசியமா? அனாவசியம் சொல்லல, ஒரு அன்பா கொடுத்துருக்காங்க. அனாவசியம் சொல்லிக்கிட்டீங்க. எத்தனையோ ஊர்ல சரக்கு அடிச்சுட்டு அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா உண்மையாலுமே சக நடிகனோட உள்ளுணர்வை புரிஞ்சு அன்பளிப்பு கொடுத்தது இவங்க மட்டும்தான். அதனால உங்களுக்கு நான் சத்தியமா நான் கை தட்டுறேன். இவங்க மட்டும் இல்லம்மா, நம்ம குன்றக்குடி இந்த பிள்ளையார்பட்டி இந்த சுற்று வட்டாரத்துல இருக்கிற எல்லாருக்குமே அன்பளிப்பு கொடுப்பாங்க. பாசமான ஆட்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். தாளக்கலைஞர் தம்பி சுசீந்தரை கொண்டு வந்து கொடுத்தாங்க பாத்தியா இல்லையா? அது எல்லாருக்குமே கொடுப்பாங்கம்மா. அப்பேற்பட்ட ஆம்பளை வர்க்கத்தை நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஆம்பளையிலே நல்லவங்க கெட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி பொம்பளையிலே ஆம்பளை கெட்டவங்க நல்லவங்க இருக்காங்க. பெண்கள்ல எல்லாருமே நல்லவங்க தான். அதுல பாதியெல்லாம் இல்ல. அல்ல சின்ன குன்றக்குடியை சேர்ந்த எஸ் மகாலிங்கம் குடும்பத்தினர் சார்பாக நகைச்சுவை நடிகை இருவரையும் பாராட்டி ரூபாய் 101 பரிசாக வழங்கியுள்ளார்கள். அன்பு உள்ளவங்களும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி. நினைக்கிறது வணக்கம். மைமா நீ தாண்டா என்னோட ஏடிஎம். எங்களுக்கு அன்பளிப்படுத்தி கௌரவப்படுத்தி அன்புள்ள திருக்கேணன் சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி. ஏடிஎம்ல என்ன பண்ணுவோம்? காடை சொருவினு என்ன வரும்? பணம் வந்தா பணம் யாருக்கு சொந்தம்? சொருவினு தானே சொந்தம். இப்ப பணம் உள்ள இருக்கு. உங்க ஏடிஎம் தேஞ்சு வச்சுங்க. அத பத்தி பிரச்சனைடா. ஏடிஎம் தேஞ்ச ஏடிஎம் இங்க எடுக்காதுங்க. ஏடிஎம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன? எனி டைம் மேட்டர்னு அர்த்தம். எனி டைம் மணின்னு அர்த்தமா? ஆமா என்ன பண்ணிட்டு இந்த இடத்துல நான் ஆட்டோக்கார பொண்ணுங்க. ஆட்டோக்கார பொண்ணா? ஆட்டோக்கார பொண்ணு இல்லங்க, ஆட்டோக்கார பொண்ணு. ஆமாங்க. இந்த அன்னைக்கு ஆடியோ அடி எங்கேயா எங்களை பேச விட்டாங்க அடி நொறுக்கி. அது எங்க வேணாலும் அங்க அது அந்த விஷயமா இருந்தா தன்னால கிளம்பிடும். ஆமா எல்லாத்துக்கும் அதாம்மா காரணம். சரி இருக்கட்டும். அது இங்க ஆரம்பத்துல அதான் போறப்ப அதான். ஆமா என்ன வேலை பாத்தீங்க? நான் இழந்த பழம் வியாபாரம் பார்த்தேன். பழத்தை யார்ட்டடா இழந்த? இழந்த பழங்கிற யார்கிட்ட இழந்தவா? அப்படியா? என்ன பாட்டு? ஊரடங்கு சாமத்திலயா மச்சான்? ஊரடங்கு சாமத்துல பாடுவியாம்யா? ஆமா பாடுங்க. ஏப்பா என்கிட்ட ஒரு ஆள் கண்ணை திறந்தா வழியில கேட்டுச்சு. அப்போ ஊரடங்கு சாமத்துல அந்த பாட்டு மச்சான் பாடுவாப்ல, நான் கண்ணை திறந்தா வழியில பாடுறேன். ஊரடங்கு சாமத்துல ஊரெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் தான் நாங்க 2 பேரும் முடிச்சுட்டு போறப்ப கண்டிப்பா பாடுறேன். எல்லாருக்காண்டி கவலைப்படாதீங்க. அடி ஒத்த கல்லு மூக்குத்தியா ஒத்த இளமரவளே நீ வப்பியா ஒத்த கல்லு மூக்குத்தியா நீ ஒத்த இளமரவளே நீ வப்பியா அடமள ஒத்த கடை அதுல ஒரு பொத்தவடை அடமள ஒத்த கடை அதுல ஒரு பொத்தவடை. பாடல் ஆசிரியர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பாடுங்க பாட்டை நீங்க வாசிக்காதீங்க. ஆனமல்ல ஒத்த கடை அதுல ஒரு பொத்த வடை. ஏய் ஆலமரம் ஒத்த கடையில பொத்த வடல எங்க வடை எங்க வாத்த? பொத்த வடை இருக்குதா இல்லையா? எங்க இருக்கு? ஆனமல்ல ஒத்த கடையில. ஆனமலை ஒத்த கடையில மட்டும் பொத்த வடை இருக்கா? எல்லா ஊர்லயும் இருக்கியா? எனக்கு பிடிச்சது ஆனமலை ஒத்த கடை பொத்த வடை. தெரியும் நீ ஆனமலையிலே அந்த வேலை செஞ்சிருப்பானு. ஆனமலை நீ மருங்காரி மலையில செய்யும் போது நான் மருங்காவரி மலைக்குள்ள போகையில நீ எதுக்கு வந்த? நீ எதுக்குல மலைக்கல பார்த்தா முகத்தை கட்டிக்கிட்டு வராயா? இருட்டுக்குள்ள வர தீவிரவாதி மாதிரி இப்படி வர்றாயா? யாரா இந்த பாப்பா இந்த கண்ணை இங்க பார்த்த மாதிரி இருக்கு அப்படி பார்த்தா மலைக்குள்ள வர்றா. தாலுகா ஆபீஸ் வந்தயா? அப்படி குடும்பம் கொடுத்துற தாலுகா ஆபீஸ்ல தாசில்தார நீ எதுக்குமா பார்க்க வர்ற? தாசில்தார் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் அங்கதான் வர முடியும். நீ ஏன்ட்ட வந்திருக்கலாம்ல. அலமல்ல ஒத்த கடை சாமி ஒத்த கடை அதுல ஒரு பொத்த வடை சாமி பொத்த வடை அப்படி போடு.
குத்துறேன் இல்லம்மா போதுமா நீ அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன குத்துறம்னு சொல்லும் போதே போதுங்கிறாங்க. பாட்டு பாடணுமா? மேட்ருக்கு கூப்பிடுறாரு ஐயா. மேட்ருக்கு கூப்பிடுறியா? யோ அவங்க பாட்டு பாட சொல்றேன், நீ மேட்ருக்கு வாங்குற. அவர் என்ன காரியம் போனே மேட்டர்னா நம்ம வந்த விஷயத்தை சொல்லுங்க அப்படிங்கறாங்க. மேட்ருக்கு வர சொல்றதா? ஆட வேண்டாமா? பாதி பேர் ஆடுகிறீங்க, பாதி பேர் பாடுகிறீங்க. பாடிட்டே ஆடுவோம், பாடுங்க. மச்ச பார்வை தீராதடி மச்சாங்குரி மாறாதடி தேவியே வந்தனம் பூசவா சந்தனம் தேவியே வந்தனம் பூசவா சந்தனம். ஏய் எந்த தேவியை கூப்பிடுற? நிறைய தேவி இருக்கு. தோரமா வாரியா காட்டு ரோசா போடு. காட்டு ரோசா பாசமுள்ள காட்டு ரோசா. கவலைப்படாதீங்க, மழை காலையில தான் வரும். இங்க பாருங்க, மழை வரல, இது மழையோட குஞ்சு. பத்தியா எப்போ நான் ஓட்ட நீரோட்டம் பார்த்தேன் வந்துருச்சு மழை. சாமி சத்தியமா உண்மையாலுமே இருக்கு. கோகிலாய் காலடி எடுத்து வச்சுச்சு, நான் நீரோட்டம் பார்த்தேன். ஹலோ வந்துருச்சு. நல்லவங்க கால் எடுத்து வச்சாலே மழை பெய்யுங்க. பெய்யுமா பெய்யாதாப்பா? கட்டிக்குளம் நாடு தென்கரை பார் கண்ணன் சுரேஷ்குமார். தென்கரை பார் கண்ணன் சுரேஷ்குமார் கட்டிக்குளம் நாடு. நகைச்சுவை நடிகராக நடித்துக் கொண்டிருக்கும் மாப்பிள்ளை ராஜா அவர்களை பாராட்டி ரூபாய் 201 பரிசா வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளார்கள். தென்கரை பார் கண்ணன் சுரேஷ்குமார் கண்ணன். அன்பு உடன்பிறவா சகோதரர்கள், எங்கு சென்றாலும் அன்பள் பழகி பெருமை கிடையாது. அன்பு உடன்பிறப்புகளுக்கு மழை வர உட்காருங்க வாங்க. போகாதியப்பா, மழை போவாரு, மழை நின்று போயிரும். நாங்க உள்ள போயிட்டா மழை நின்றோம். மழை மேஞ்சு ஊரெல்லாம் தண்ணி மழை மேஞ்சு ஊரெல்லாம் தண்ணி மலையாண்டி சாமி. என்ன மலையாண்டி சாமிக்கு என்ன? மாங்காடு வளையாடு சண்டை மாங்காடு வளையாடு சண்டை மலைவாக விற்கிறதா ஆறு. கோகிலா மோனிகா கொன்னுடுவேன். அது மோனிகா, கோகிலாலாம் கிடையாது. மோனிகான்னு பேர் இருக்கும்போது கோகிலான்னு பேர் இருக்குல்ல? பேர் இருக்கு. மோனிகா பாட்டு அப்புறம் கோகிலா மோனிகா கோகிலா. புள்ள எங்க உள்ள போயிட்டு இருக்கு தெரியலையா? மோனிகா மோனிகா தாண்டா பாடுறேன், நான் நோனிகாடா பாடுறேன். ஆனா பாய்ப்பயிலே போச்சுடா. அவன் பாரு கீழே காலி தூக்கி பிடிச்சிட்டு நிக்கிறீங்க. உட்காருங்க, மழை தான் நின்றுச்சே. ஆனா நீங்க நல்லா இருப்பீங்க, உட்காருங்க. இங்கே காலை கொடுக்கறதா போட்டு உட்காருங்க. துண்ணூறு மந்திரிச்சு போட்டு வச்சிருக்கல யாரு இந்த பப்புல ஊர்ல கால் வச்சா மழை பெய்யுமா? உட்காருங்க. நான் இப்ப நேரம் நல்லா இருந்துச்சு. நீ வெளியில வந்து உனக்கு நீரோட்டம் பார்த்தல வந்துருச்சுல மழை. ஏய், நான் நின்ன வரைக்கும் மழை வரலையா? கருப்பா நீரோட்டம் பாத்தியா மழை வந்துருச்சியா? பரலாச்சி தாயே, யாரு அந்த இடத்தை விட்டு போறா? சாமி புரியல. அப்படியெல்லாம் இப்ப சாமி வரல. இப்ப ட்ரெண்டிங் சாமி எப்படி தெரியுமா? எப்படி? பலகா அப்படி இல்ல. உட்காரு பலகா, மழை வராது பலகா. ஆமா பாடக நின்னு நிக்காது பலகா. நீங்க நாளைக்கு எந்திரிச்சு போய் மெனக்கட்டு வந்திருக்கோம் பலகா. சீட்டு காசு வேற கட்ட நாடகம் நிக்காது பலகா.
மழை வராது பழகா, உட்காருங்கம்மா. அதோட உட்காருங்கம்மா, இன்னும் அன்பளிப்பு வர வேண்டியது நிறைய இருக்குது. இல்ல உள்ள எல்லாத்துக்கும் வர வேண்டியது இருக்குது. குடுக்காத பொம்பளை ஆளுங்க போகட்டும் தான், குடுக்குற ஆம்பளை வரைக்கும் இங்கே உட்காந்துருக்கு பார்த்தா. உட்காருங்க, நல்லா இருப்பியா? உட்காருங்க, நான் 200 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன். பேசாம உட்காருங்க, மழை பெய்யுது, நானும் வீட்டுக்கு கிளம்பிடுவேன் பாத்துக்க. ஆமா, இனிமே கடை கொடுத்த மாட்ட நான் கெஞ்சிட்டு இருக்கேன். உங்க சௌரியத்துக்கு தூக்கி பிடிச்சிட்டு கிளம்புறியா? நானும் தூக்கி பிடிச்சிட்டு போறேன். வேணாமா ப்ளீஸ்ரா, சண்டை சித்து வாடாத போய். வேணாமா. அந்த புள்ள போல அந்த புள்ள போல உரியாம விட மாட்டான் இன்னைக்கு. ஜெய் போகாது போல மாப்பிள, அது போகாதுப்பா. என்ன காரியம்? ஆனா அஞ்சாரு சந்தில சிந்து வர்றோம். காலில் விழுந்தாலும் இந்த பிள்ளை இது பண்றேன். எது பண்ற? ஏமா எத்தனை ராட்டி இதுல விழுந்த, நீ ஒரு ராட்டி வருஷத்துக்கு விழுக சொல்ற. அதுதான் பிடிச்சி ஆடிக்கிட்டு வந்தியா பண்ண. அப்புறம் நீ வாட்டு போகாத இதுலயே போக பாக்குறே. எப்படி போகாதன்னு தான் சொல்லுவோம், சைஸா போயிரும். ஏய் என்ன போயிரும்? இப்ப எதுல விட்டேன்னு தெரியல. போகாத மழை பெஞ்ச ஊரெல்லாம் தண்ணி. காட்டு ரோசா காட்டு ரோசா பாசமுள்ள காட்டு ரோசா, காட்டு ரோசா காட்டு ரோசா பாசமுள்ள காட்டு ரோசா. பட்டு கொட்டாமாலே பட்டு புட்டாளமாலே பொல்லாத சிரிக்கி பொல்லாத மீனிக்கு பின்னாடி பல்ல மறிப்பா. பட்டு கொட்டாமாலே உள்ளுக்குள்ள இருந்தாலே பொல்லாத சிரிக்கி பொல்லாத மீனிக்கு பின்னாடி பல்ல மறிப்பா. கருப்பசாமி தங்க கலசம் இல்லது. அடி அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் இல்லது. வந்து இறங்குடா, வந்து இறங்குடா. சாமி அந்த அனுமதி எப்படி பிடிக்கும்? நீ அவரா? நீ அந்த கேஸ் தானே, தன் கையே தனக்கு உதவி கேஸ் தானே. சோறு திங்கிற கை கொண்டு எங்கே வச்சு? இல்ல அப்படி வந்து அந்த வண்டி ஏற்கனவே செட்டுக்கு போயிருச்சு. அந்த வண்டி செட்டுக்கு போட்டும் சரி. இப்ப இன்னொரு டென்ட் தெரியுமா உனக்கு? என்னது? கடன் வாங்க வந்திருக்கேன். லோன் காசு வசூல் பண்ண போயிருக்கேன். லோன் காசு வசூல் பண்ண போனேன்ட்டு இந்த அம்மா சாமியாடி, அப்பா பழகா உன் காசு நான் எப்பப்பா தரலன்னு சொன்னேன். தரலன்னு சொன்னேன். எப்ப சொன்னேன்? தரேன் பழகா, தரேன்பா. போப்பா தரலன்னு சொன்னா ஆத்தா உன்னைய காப்பாத்துவா. போப்பா 3000 ரூபா தானே தாரப்பா. அது எப்படா சாமி டக்குன்னு கொட்டடிச்சா வந்துருது, அடிச்சா தமிழ்ல அடிச்சா தப்படிச்சா வந்துருது, கூப்பிட்டோடனே உடனே சாமி வந்துருது. இந்த ஒரு பிள்ளைய கூட்டி கொண்டு வச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணாங்களே, அப்போ அந்த பிள்ளை கத்திருக்குமே, சாமி என்னை காப்பாற்று, சாமி என்னை காப்பாற்றுன்னு. அப்போ வரல அந்த சாமி. ஆனால் கொட்டடிச்சோன்னு உடனே சாமி வருது. எப்படியா வருது? ரொம்ப கொடுமையான விஷயம். ஆபத்தில் அலறல் குரலுக்கு வராத அந்த தெய்வம் இவர் அடிக்கும் பறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. என்ன பண்றது? இறைவா முருகா எல்லாரையும் நீதான் காப்பாற்றணும். அது சும்மா கிடக்குது இல்லையே சுப்பிரமணி, இல்லையே சும்மா கிடக்குது இல்லையே சுப்பிரமணி, சோறு போட்ட திங்குது இல்லையே.
அழுகாதவா சண்டா பா அண்டா காக்குசும் அதுல காக்க சம்பம் பா. என்னமோ ஏழை அழுகிறா ஒரு பொம்பளை பிள்ளைய நாடத்து கூட்டிட்டு வந்து ஈரவனை அப்படி கட்டி பிடிச்சாடா ஏழை அழுகிறா இல்ல உனக்கு அப்படி முத்தம் கொடுத்தாடா ஏழை செய்யலாம் செஞ்சீரே எப்படியா இல்ல உன்னை படுக்க வச்சு படுக்க வச்சு வாயில வச்சு போயா வாயில வச்சடா ஏய், வாயில வைக்க சொல்லுது. ஒரு பொம்பளை பிள்ளைய நாடத்து கூட்டிட்டு வந்து இத்தனை பேத்துக்கு முன்னாடி நீ காலை தூக்கி ஆட சொல்றியே சரி. இதை கேட்க ஊர்ல ஒருத்த கூட இல்லையா நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்களா கேட்பாங்க நல்லா 2 காலையும் தூக்குன்னு தான் கேட்பாங்க. தூம கட்டின்னு விழுந்துருவேன் 2 காலையும் தூக்குனா தூம குடிக்க தூம கட்டின்னு விழுந்துருவேன் நல்லா தூம கட்டி கேளுங்கப்பா தோறாசப்பா நாடத்து கூட்டிட்டு வந்து காலை நீ கேளியா ஒரு காலை தூக்க சொல்லு கேக்குறேன். கேள் மாப்ள, சொல்லு புதுக்கோட்டை சங்கத்துல ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகர். யாரு சொன்னது போகாத ஊர்ல ஏறாத மேடை இல்ல. வாங்காத அடி இல்ல இல்ல, ஒரு சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகர். ஆனா இரியா பாடுறையா என்ன மாப்பிள, உள்ளபடியே உங்களுடைய ஆட்டம் பாட்டு எல்லாமே பாராட்டணும். என்ன ரொம்ப நல்ல சுறுசுறுப்பு, அந்த ஆரம்பிச்ச சுறுசுறுப்பு கொஞ்சம் கூட குறையாம ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஜோரா கைதட்டு கொடுங்க, ஒன்றும் தவறு இல்லை. ஆமா, இந்த ஏரியான்னு இல்லை, பொதுவா தமிழ்நாடு ஃபுல்லாவே உங்களுடைய வரவேற்பு இருக்கு. ஒரு சிறந்த ஒரு நகைச்சுவை. அதெல்லாம் சரி மாப்பிள, உங்களை ஒரு வார்த்தை கேட்கலாமா? நல்லா கேளியா. இவ்வளவு நாள் ஆடாத ஆட்டம் நிக்கலாம், நல்லா நிறைய ஆடுறீங்க. மழை வருதுன்னு சொல்லியும் பரவாயில்ல, நம்ம திறமையை காட்டணுங்கிறக்காண்டி ஆடுறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு விஷயம் மாப்பிள, நான் தெரியாம கேட்கிறேன், மானங்கட்டவள நீலாம் அக்காங்கச்சியோட பிறக்கல. கேளுங்கப்பா நல்லா நாக்கப்படுன்னு சாவன கேளுங்கப்பா. உன்னை நம்பித்தானே அவனை போய் கார்ல ஏத்திக்கிட்டு வந்து உன்னை கொல்லணும். கேளுங்கப்பா நல்லா கேளுங்கப்பா. ஒரு மனுஷன் அவனை கார்ல கூட்டிட்டு வர்ற, என்ன பண்றது, நாடகம் நடக்கணுமா? ஒரு சபையில ஒரு பொம்பளை பிள்ளைய காலை தூக்க சொல்லி வெக்கமா இல்ல? கேளுங்கப்பா நல்லா நாக்க பிடிக்கிட்டு சாவன கேளுங்கப்பா. டேய் கோயிலா, அப்பா அப்பா நான் இருக்கேன்டா, நீ கவலைப்படாத. நீங்க இருக்க தைரியத்துல தான் நாடகத்துக்கு வந்திருக்கப்பா. என்ன நாடு? தாய் நாடு. பெண்களுக்கு தான் முதலிடம். ஆமாப்பா. பேசுற மொழி தமிழ் மொழி. தாய்மொழி. தாய்மொழி பெண்களுக்கு தான் முதலிடம். ஆமாப்பா. பிச்சை எடுக்கிறவன் எப்படி எடுப்பேன்? அம்மா தாயே. சித்தப்பா பெரியப்பா நான் கேக்குறேன். இது இல்லப்பா, பெண்களுக்கு தான் முதலிடம். தாய் நாடுப்பா. இவனுக்கெல்லாம் என்ன மாதிரி பெண்களை பத்தி? அப்பா நான் சொல்றேன், களவாணி பைய. நான் அப்பா உனக்கு துணையா நான் இருக்கேன்டா. சொல்லுங்கப்பா. அப்பா நான் சொல்றேன், சொல்லுங்கப்பா. 2 காலையும் தூக்குடா. இவள நேரம் நல்ல மனுஷன் பாசி. இது என்ன நாடுப்பா? இது 2 காலையும் தூக்கணும். ஒப்பே நாடா இது. இது என்ன நாடுப்பா? 2 காலையும் தூக்கணும். ஒளிப்பா. இது என்ன நாடுப்பா? 2 காலையும் தூக்கணும். என்ன மொழி பேசுறான்? தாய்மொழி. 2 காலையும் தூக்கணும். அது பிச்சை எடுக்கிறவ எப்படி எடுப்ப? அம்மா 2 காலையும் தூக்கு. 2 காலையும் தூக்கணும். பரவாயில்லையா? தாயே 2 காலையும். யாரை நம்பி நாடகத்துக்கு வந்திருக்கே? எங்க நம்பிட்டேன்? 2 காலையும் தூக்கணும். அவங்க போறாமா, நீ சைஸா எனக்கு மட்டும் ஒரு காலை தூக்குமா. நான் மாப்பிள்ள, நான் ஒரு தரம் தான் சொல்றேன். அங்க மாதிரி தூக்குறத பாக்குறதுக்கு தான் உட்கார்ந்துருக்கு. இந்த நாடகத்தை எதுக்கு வச்சாங்க? எதுக்கு வச்சாங்க? எங்களை பார்க்க வச்சாங்க. கோகிலா 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 அப்படி தூக்கு வேண்டாம். கோயில சொன்னே உனக்கு தூக்குதா? எனக்கு தூக்கல, அங்கே தூக்கி இருக்கு. என்ன தூக்குச்ச? நீ தூக்கல, ஒரு தூக்குலாச்சு தூ. ஏமா அது போயிருந்த பிள்ளைய பாவம் இவ்வளவு காசு செலவு பண்ணி அருமையா தூக்கலாமா. அது தூக்காம இருந்திருக்கலாமா? பேசாம இருந்து இது டைட்டா போட்டிருக்கனா, அதனால தூக்க முடியல. நேரம் என்கிட்ட சொல்லியிருந்தான்னு வச்சுக்க, நீங்க டைட்டா போட்டிருக்கேன்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்க, பேண்ட் அவுத்து அப்படி அவிச்சுனாச்சு ஒரே என்ன மாப்பிள்ள பின்னாடி டவுசர் கம்பெனி விளம்பரமா? லைட்டா கிழிஞ்சு வச்சு. கிளியல பெருசாவே கிழிஞ்சிருக்கு. என்னது? துணியை பிடிச்சி இழுக்காதம்மா. என்னத்த பிடிச்சு? புழு துணியை பிடிச்சி இழுக்க. புது துணி. இது புழு துணிமா? புழு கலர் துணியா? இது என்ன கலர் துணியா? புழு துணி. இது புழு துணியா? புழு துணி தானே இது? இது புழு துணியா? ஆமா நீ வா. இது கலர் துணியா? இது பிளாக் கலர் துணி. பிளாக் துணி. மஞ்சள் கலர் துணி இல்ல, மஞ்சள் துணி. மஞ்சள் எங்க கொண்டு துணி? மஞ்சள் துணி. கொஞ்சம் துணியா? யார் அது? யாரும் ஒண்ணு விபச்சாரம் பண்ண வேண்டாம். பரவாயில்ல, நல்லா ஆடுறீங்க, நல்லா பாருங்க. உங்களை பார்த்து ஏன்னா அவங்க கிளம்பி ரெடியா இருக்காங்க, அதனால உங்களை பார்த்து காதல் வந்துருச்சு. வந்த காதலை சொல்லுங்களேன்.
போக மாட்டேன். காதலை பண்ணி மட்டும் தான் போவோம். போக மாட்டேன், காலையில தான் போவோம். கவலைப்படாதீங்க. நீங்க வீட்டுக்கு போயிடாதீங்க. காதல் உன்னை நான் காதல் பண்றேன். நம்பிக்கை இருக்கா இல்லையா? இங்க பாருங்க, நீங்க பாட்டுக்கு காதல் பண்றேன்னு சொல்றீங்க. நீங்க வந்து செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? ஏப்பா என்னை காப்பாத்தீங்களா காப்பாத்த மாட்டீங்களா? அதத்தான் நீங்க வந்து காதல் பண்றீங்கல்ல, நீங்க நல்லா செய்வீங்களா? நம்பிக்கை இல்லாட்டி உன் தங்கச்சியை கூட்டிட்டு வந்து பாரு. தங்கச்சி எதுக்கே கூப்பிடுற? எப்படி காதல் பண்றேன் பாரு.